நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியோட கலக்கப் போவது யார் பாலா, அதாவது கேபிஐ பாலா பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் பயங்கரமாக பிரபலமானார். அதை விட அவர் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ததில் ரொம்பவே பிரபலமாயிட்டார் அப்படிங்கிறதா உண்மை. குறிப்பாக சென்னை வெள்ளத்தில் கேபிஐ பாலா அவர்கள் செஞ்ச உதவி யாராலையும் மறக்க முடியாது. பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் அவருக்கு வர சொற்ப சம்பளத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர் உதவி செஞ்சிட்ருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட போதிய மருத்துவ வசதியையும், மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பதையும் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். ஏற்கனவே அந்த வெள்ள பாதிப்பில் 200 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கினார். இப்படி தன்னாலான முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றதுக்கு இப்போது ஏற்கனவே உதவி செய்ததில் பேர் போன நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கேபிஐ பாலா செய்கிற நலத்திட்ட உதவிகள் எல்லாத்துலேயும் என்னோட பங்கும் இருக்கும் அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லியிருந்தார். சொல்லி வச்ச மாதிரியே இந்த கேபிஐ பாலா, ராகவா லாரன்ஸ் 2 பேர் சேர்ந்து கணவனை இழந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. திருமணமான ஆரம்ப கட்டத்திலே கணவன் இழந்த 3 பெண்களுடன் கஷ்டப்பட்டு வரும் முருகம்மாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு தான் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பெண் பார்த்திங்கன்னா மின்சார ரயிலில் சமோசா விற்று தான் வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வாழ்க்கை. இப்போ சொந்த ஆட்டோ வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவாக இருந்துச்சு. இதை விஷயத்தை நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் உதவியுடன் நம்ம கேபிஐ பாலா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர வைரலாக இருக்குது. அந்த பெண் பாலாவுக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவிச்சிருக்காங்க.